8 நாள் 24 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 7 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தை பின்பற்றினால் இவர்கள் நோக்கம் முழுவதுமாக மக்களுக்கானதாக இருப்பின் வெற்றி பெறுவது உறுதி. எந்த ஒரு லட்சியமும் வெற்றி பெற வேண்டுமானால் 3 அம்சங்கள் அடிப்படை. முதலாவது, நோக்கம் மிக உயர்ந்ததாகவும் உன்னதமானதாகவும் இருத்தல் வேண்டும். 2, அந்த நோக்கத்தை அடைவதற்கான பாதை தெளிவானதாக இருத்தல் வேண்டும். 3, அந்த லட்சியத்தை அடைய அப்பாதையில் செல்வோர் அர்ப்பணிப்பு உடையவர்களாகவும் திறன் பெற்றவர்களாகவும் முக்கியமாக மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை வழி நடத்துபவராகவும் இருத்தல் அவசியம். நல்லூர் வட்டம் இந்த 3ஐயும் கடந்த 25 ஆண்டுகளாக செயல்படுத்தி வெற்றிகரமாக பீடு நடை போட்டு முன்னேறி வருகிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் நேற்றும் கடந்த சில மாதங்களிலும் 2 அரசியல் சக்திகள் மக்களுக்கானதாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையாக இருப்பின் அது மிகவும் வரவேற்கத்தக்கதே. ஏனெனில் நல்லூர் வட்டம் எடுத்துக்கொண்டுள்ள மக்கள் அரசியல்தான் அந்த 2 சக்திகளும் கூறி வருவது. நல்லூர் வட்டத்தின் ஆலோசனை: 1. 2 சக்திகளும் மக்களுக்கானதாக இருப்பின் ஏன் இணைந்து ஆலோசிக்க கூடாது? 2. 2 சக்திகளும் மக்களுக்கானதாக இருப்பின் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லூர் வட்டம் போல அமைப்பின் வலுவான கட்டமைப்பினை உருவாக்குவதே. தேவைப்பட்டால் இந்த 2 சக்திகளும் நல்லூர் வட்டத்தின் இத்தகைய வெற்றிகரமான அனுபவங்களை பெற முடியும் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மாண்புமிகு மக்கள் இணைய வழி சந்திப்பின் தலைப்பு: நல்லூர் வட்டத்தின் வெற்றி ஃபார்முலா. ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு மாண்புமிகு மக்கள் என்ற பெயரில் இணைய வழி சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதில் நல்லூர் வட்டத்தின் 100 துறை 40 மாவட்டங்களின் ஒரு வாரத்தின் செயல்பாடுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் வாரம் ஒரு தலைப்பில் விரிவாக லட்சிய சமுதாய கூறுகள் பேசப்படும். அப்படி இந்த வாரம் பேசப்படவிருக்கும் தலைப்பு நல்லூர் வட்டத்தின் வெற்றி ஃபார்முலா. அது என்னவென்று அறிய இணைவோம் இணையத்தில் என்கிறார் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து பாட புத்தகத்திலும் அரசமைப்பு சாசன முகப்புரை. 2018 மார்ச் 25 அன்று SRM பல்கலைக்கழகத்தில் நல்லூர் வட்டம் நடத்திய 3வது சக்தி 1000 பேர்கள் சந்திப்பில் முதல் முறையாக கிராம சபை பற்றி விரிவான கலந்துரையாடல் மூலம் ஆழமான விழிப்புணர்வை கொடுக்க முடிந்தது. இன்று அது பரவலாக விவாதிக்கப்பட்டும் செயல்முறைக்கு கொண்டு வர பெரும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. அதே போன்று நாள்தோறும் 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை தமிழகம் நெடுகிலும் பரவலாக்கும் நோக்கத்துடன் திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்துடன் இணைந்து நவம்பர் 11, 2025 அன்று 11:11 மணி 11 நிமிடத்தில் 1,00,000 பேர்கள் 1 நிமிட அமைதியை கடைபிடித்து இன்று அது மேலும் பரவலாகி கொண்டு வருகிறது. அதே போன்று நல்லூர் வட்டம் அரசமைப்பு சாசனம் அமலுக்கு வந்த 75வது ஆண்டினை கொண்டாடும் விதமாக 2024 நவம்பர் 26 முதல் அரசமைப்பு சாசன முகப்புரையை தமிழகம் நெடுகிலும் பரவலாக பள்ளி, கல்லூரி, தொழில் நிறுவனங்கள் என 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை வாசிக்க வைத்தும் உறுதிமொழி எடுக்க வைத்தும் நல்லூர் வட்டத்தின் முகாம்களில் அது பற்றி விளக்கமளித்தும் திருமணம் போன்ற இடங்களிலும் விழாக்களிலும் பரிசு பொருளாக முகப்புரையையும் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் எழுதிய புத்தகத்தையும் வழங்கி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆண்டு அரசமைப்பு சாசன முகப்புரை அனைத்து பாட புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சட்டத்துறை மாநில பொறுப்பாளர் லீனா ஸ்ரீ தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நல்லூர் வட்டத்தின் முகாம்கள் மாணவர்களிடையே இளைஞர்களிடையே ஏற்படுத்தி வரும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் காணொளி. தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் செம்மை சிலம்பம் மாணவர்கள் மற்றும் அவர்களின் ஆசான் மதியழகன் ஆகியோரின் கருத்துக்கள். படிக்கிற விஷயம், சமூக கண்ணோட்டம், எல்லா விஷயத்தையுமே தெளிவுபட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருச்சியில நடந்ததுக்கு அப்புறம்தான்
எனக்கு நல்லூர் வட்டம்ன்ற விஷயம் இப்படி உண்மையா இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியும். திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லூர் வட்டம்னா ஏதோ ஒரு வேற மாதிரி நினைச்சேன். உண்மையான விஷயத்தை தேனி மாவட்டத்துல செம்மை சிலம்பம் மாணவர்கள் முழுவதுமா உணர்ந்துட்டாங்க. திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் ஆயிரணும். எங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப் இருக்கனால எங்களுக்கு வேற மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்கள் பண்றது இது எதுக்குமே டைம் இருக்காது. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா சாயந்தரம் நைட்டு தூங்குற 10:30 வரை எங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துட்டே இருக்கும். தூங்குறோம், காலையில எழுந்து இதே மாதிரி தினமும் அப்படியே ரொட்டீனா போயிட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த திருச்சியில வந்து நடத்துனாங்களே, ஆர்கனைஸ் பண்ணாங்களே எல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்க தான். இப்போ வந்து என்னன்னா, நாங்க கிளாஸ்ல எப்படின்னா ஆளுக்கு கரெக்டா ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு டாபிக் பேச வைக்கணும். அதுக்கடுத்து ஏதாச்சும் கேம் அவங்களே நடத்த வைக்கணும் எல்லாத்தையும். இப்போ அது மாதிரி எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துருக்கு. அந்த பாலையாட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். வெளிப்படையாவே சொல்லணும்ல, இதெல்லாம் எந்த ஒரு வெளிப்படையா சொல்றேன். இப்ப தனியா போனாலுமே நான் சொல்லிடுவேன். என்னன்னா, இவங்க தான் முன்னோடியா இருப்பாங்க, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிடுவேன். எனக்கு அது எந்த ஒரு பெருமையுமே எனக்கு வேணாம். மாணவர்களால் புத்துணர்வு பெற்ற எரசை கிராம வளர்ச்சி குழு கடந்த 50 வாரங்களில் இளைஞர்களும் பெரியவர்களும் கலந்து கொண்டு வந்த வாரக்கூடுதலின் 51வது வாரக்கூடுதலில் சாதனை மாணவர்கள் கலந்து கொண்டு கிராம வளர்ச்சி குழுவிற்கு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் அளித்ததாக எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். 5:40 6:10 முடிக்கும். அதில் வந்து நாங்கள் ஒரு 20 நாளாக கலந்துருக்கோம். அதுலேருந்து நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது என்னன்னா, எப்படி நம்ம காலத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பழகணும். அதே மாதிரி நிறையா புது பேர் அறிமுகம் வாங்கிட்டோம். நல்லோட்டம்ன்றது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இருக்காங்க அப்படின்றது ஒரு இது. அதை நாங்கள் எல்லாம் செஞ்சு பண்ணிட்டு நம்ம மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, அங்கேயும் நாங்கள் போய் நாங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதையும் சொல்லி அங்கே இருக்கிற மாணிக்க மாணவர்களை தேர்வு செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதை சொல்லி நாங்கள் நேற்று தான் பர்மிஷன் வாங்கினோம். திருச்சிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு பட்டதை எந்திரிச்சு பேசிடணும். அது தப்போ ரைட்டோ நம்ம எந்திரிச்சு பேசிடணும். அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து தயங்கி உட்காரக்கூடாது. தயங்கி உட்காந்தோம்னா அது நமக்கு தான் அடுத்தது பின்னாடி பாதிக்கும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.